இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எதிர்பாராத சூழல் காரணமா கொஞ்சம் லேட்டா வரும், தாமதத்துக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். சரி, இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம். நிப்டியை பொறுத்த வரைக்கும் 2.5% குறைஞ்சு 22,545 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 10 புள்ளிகள் அதிகரிச்சு 74,612 நிறைவடைஞ்சிருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பான் சார் கிட்ட பத்தி டீட்டெயிலா பேசிடலாம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. மார்க்கெட் நிப்டியை பொறுத்த வரைக்கும் 0.01% கம்மியாயிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 0.01% அதிகமாயிருக்கு. ஆமா, மார்க்கெட்டை பத்தி பேசுவோம் சிபி. அதுக்கு முன்னால உங்களுக்கு வாழ்த்துக்கள், உங்க டீமுக்கு. நன்றிங்க சார். வெங்கடேஷ், நீங்க, நியாஸ் அகமது, உங்க டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா உங்களுடைய நிகழ்ச்சி இதனுடைய சக்சஸ் இப்போ நாணயம் விகடனுக்கும் நம்ம இதுக்கும் ஒரு முன்னோடியாக இப்ப அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைத்திருக்கிறது. நாணயம் விகடனுடைய யூடியூப் சேனல்ல ஓப்பனிங் பெல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி தினசரி காலையில 8:45 மணியை போல அப்லோட் பண்றாங்க. இன்னும் முன்கூட்டியே கூட அதை அப்லோட் பண்றதுக்கான முயற்சிகள் இருக்கு. இன்றைய தினம் பங்குச்சந்தை எப்படி இருக்க போகிறது, டெக்னிக்கல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு, என்ன மாதிரி விஷயங்களை பார்க்கணும், எப்படி பக்குவமா இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம வாசகர்களுக்கு அதிகமா பழக்கமான திரு ரெஜி தாமஸ் அவர்கள் பேசுகிறார். நாணயம் விகடனுடைய யூடியூப் ஹேண்டில் ஓப்பனிங் பெல் அப்படின்னு திங்களன்று 2-3 நாட்களுக்கு முன்பு துவங்கியதுன்னு நினைக்கிறேன். இப்ப தினசரி அப்லோட் பண்றாங்க. இன்னைக்கும் இருந்தது, நாளையும் நாளை மறுநாள் தொடர்ந்து இருக்கும். இதை நம்ம நேயர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக சொல்லணும்னு நான் நினைச்சேன், பகிர்ந்து கொள்ளணும்னு. அவங்க தொடர்ந்து அதை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயம் சார், நிச்சயம் சார். நம்ம முடிவை பத்தி பேசுறோம். ஒரு ஓப்பனிங்ல என்ன வாங்கலாம், என்னென்ன செக்டர் கவனிக்கலாம்லாம் சொல்றது நிச்சயம் நம்ம நேயர்களுக்கு, முதலீட்டாளர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஆமா ஆமா ஆமா, எல்லாம் நீங்க போட்ட விதை சார். அப்படி இல்லை, இது கூட்டு முயற்சி. இன்னைக்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம், சில நாட்களுக்கு முன்பு நாம் விவாதித்தோம். இந்த பிப்ரவரி 22 நினைக்கிறேன், இந்த மாதமும் தொடர்ந்து பங்குச்சந்தை இறக்கத்துல முடிவடைந்தால் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் 29 ஆண்டுகள் கழித்து இந்த மாதிரி ஒரு 5வது மாதமாக தொடர்ந்து பங்குச்சந்தை மாதாந்திர அளவுல பார்க்கும் பொழுது இறக்கத்தில் முடிவடைகிறது. லாங்கஸ்ட் லூசிங் ஸ்ட்ரீக் இந்த கடந்த 29 ஆண்டுகள்ல அப்படின்னு. அதே மாதிரி இன்னைக்கு இறக்கத்தில் அல்லது பக்கவாட்டு நகர்தல் தான் நான் நினைக்கிறேன். பட் இறக்கத்துல முடிவடைந்திருக்கிறது. அந்த இறக்கம்ங்கிற அடிப்படையில பாத்தீங்கன்னா 5 மாதங்கள் தொடர்ந்து இறக்கத்துல முடிவடைந்திருக்கிறதுங்கிறது இது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரியான இறக்கம் முன்பு நடந்திருக்குன்னா 4-5 முறை, 2 முறை நடந்திருக்கு 5 மாதங்கள்ங்கிறது. 4 மாதங்கள்ங்கிறது 3 முறை நடந்திருக்கு. அதை நம்ம பார்த்திருக்கோம். 3 மாதங்கள் 2 மாதங்கள்லாம் பல முறை நடந்திருக்கு. இது 1990களிலேயும் நடந்திருக்கு, அதற்கு பின்னரும் நடந்திருக்கு. அதை நம்ம பார்த்திருக்கோம். சோ அந்த விதத்துல பார்க்கும் பொழுது இன்னைக்கு சந்தை எப்படி முடிவடைந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிராடர் மார்க்கெட் டெல்ஸ் யூ தி ஸ்டோரி. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 891 பங்குகள் தான் விலையேற்ற பங்குகள், 3000க்கும் மேற்பட்ட பங்குகள் விலை இறக்க பங்குகள். அதே தான் என்எஸ்சிலையும் அதே கதை தான். நீங்க பாத்தீங்கன்னா மிக அதிக எண்ணிக்கையில பங்குகள், அதாவது 571 பங்குகள் அட்வான்ஸ், பட் 2292 பங்குகள் டிக்ளைன். 1:4 அல்லது அதற்கு மேல் அப்படிங்கிற அளவுல தான் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோங்கிறது இருக்கு. அண்ட் செக்டார்ஸ் and broader index nifty 50, nifty next 50, nifty 100, nifty 200, nifty 500 இப்படி பரந்த குறியீடுகள் எல்லாமே நிப்டி இறக்கத்துல முடிவடைந்திருக்கிறது. செக்டார் பார்த்தா கூட பெரும்பாலும் இறக்கத்துல முடிவடைந்திருக்கிறது. 1-2 பிரைவேட் செக்டார், பேங்கிங் அண்ட் பைனான்சியல் சர்வீசஸ், என்பிஎஃப்சிஸ், பைனான்சியல் சர்வீசஸ், வங்கிகள், தனியார் துறை வங்கிகள், இந்த ஒரு நிதித்துறை சார்ந்த நிறுவனங்கள் தவிர எல்லா துறையுமே இன்றைக்கு இறக்கத்துல தான் முடிவடையும். எஸ் சார், தொடர்ந்து இறக்கத்துல முடிவடையுது. இப்ப நீங்க இவ்வளவு வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த இறக்கம் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப அந்த ஒரு ஸ்டேபிளானது எது சார் சொல்லலாம்? ஒரு சப்போர்ட் 22,500 நம்ம வச்சுக்கலாமா, இல்ல இன்னும் குறையுமா? இது எப்போதுமே இப்ப 22,500 கிட்ட தொடர்ந்து 2-3 நாட்களாக அந்த சப்போர்ட் இருக்கிறது என்னால பார்க்க முடிகிறது. பட் அது இன்னும் ஃபுல்லா ஃபைனலா டெஸ்ட் பண்ணாத சப்போர்ட். ஏன்னா ஒரு நாட்களுக்கு முன்பு நடந்த வால்யூம் ரொம்ப குறைவு, அதிகமான வால்யூம் இல்ல. அதனால அந்த அடிப்படையில் நம்ம முடிவு செய்ய முடியாது. நம்ம பழைய சார்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா 22,350 இருந்து 400 கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்கிறதாக தெரிகிறது. அதனால அது கொஞ்சம் சேஃபர் சைடு ஒரு 100-150 புள்ளிகள் வேரியேஷனை நம்ம அது அலவன்ஸ் கொடுக்கத்தான் வேணும். பல மாதங்களுக்கு பிறகு இந்த லெவல் வர்றதுனால. வித்து முடிச்சிட்டாங்களா சார்? இன்னும் விற்பாங்களா பதட்டமாகறதுனால? அப்படி சொல்ல முடியாது. இதுவரைக்கும் பெரிய அளவுல பதட்டம் இருந்ததா நான் பார்க்கல. பெருமளவு லாபத்தை பதிவு செய்தார்கள் அல்லது கொஞ்சம் நஷ்டம் இருக்கையில கூட புக் பண்ணிட்டு போறதா தான் நான் பார்த்தேன். ஏன்னா எஃப்ஐஎஸ் தான் பெரும்பாலும் வித்தது. சிறு முதலீட்டாளர்கள் எல்லாம் பெரிய அளவுல விற்க ஆரம்பிச்சதா நான் பார்க்கல. ஆனால் விற்க துவங்குவதற்கான அறிகுறிகள் தெரிகிறது. அவங்க வாங்கக்கூடிய வாய்ப்பை தவற விட்டு விற்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருந்தே தவற விட்டுட்டாங்க. இப்ப வாங்குறதுக்கான வாய்ப்பு வரப்போற காலகட்டத்தில் விற்கிறதுக்கான முடிவு எடுத்தார்கள். அது சந்தைக்கு நல்லதல்ல, அவர்களுக்கும் நல்லதல்ல.
ஆனால் அது நம்ம கையில இல்ல. அவங்க எப்படி முடிவெடுப்பாங்கன்னு தெரியாது. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 2001 இருந்து 2020 முதல் 20 ஆண்டுகள் 4 கோடி டிமேட் அக்கௌண்ட், 2020 இருந்து 24 வரைக்கும் அடுத்த 4 ஆண்டுகள்ல 12 கோடிக்கு மேல் அல்லது இன்ஃபேக்ட் 14 கோடி டிமேட் அக்கௌண்ட் திறக்கப்பட்டிருக்கு, 3 மடங்குக்கு மேல் அதிகமா. இந்த புதிய முதலீட்டாளர்களுடைய இப்பதான் முதல் முறையாக பங்குச்சந்தை இறக்கத்தை சந்திக்கிறாங்க, பெரிய இறக்கத்தை. இவருடைய பயணம் எப்படி இருக்கும், இவருடைய முடிவெடுக்கும் திறன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இன்னும் சோதிக்கப்படாத ஒன்று. அதனால நம்ம எந்த விதமான ஒரு கமெண்ட்டையும் அல்லது ஒரு கெஸ் ஒர்க்கையும் கெஸ்டிமேட்டையும் நம்ம சொல்ல முடியாத ஒரு சூழல் தான் இப்ப இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஐ விஷ் they will be more matured than the earlier generation and stay back with the long term. நம்முடைய இந்தியாவுடைய பொருளாதாரம் வலுவாக இருக்கும் வரக்கூடிய காலகட்டங்கள்ல அதை நம்பிக்கை வைத்து இந்த இறங்கக்கூடிய வாய்ப்புகளை முதலீட்டிற்கான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்வார்கள் நான் நம்புறேன். பட் சொல்ல முடியாது. ஏன்னா இது பெரும்பாலும் நம்பர்ஸ், ஆனுவல் ரிப்போர்ட், ஃபைனான்ஸ் இதெல்லாம் தாண்டி சைக்காலஜி சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு ஹர்ட் மைண்ட் செட், ஒரு பேனிக், ஒரு பதட்டம் அப்படிங்கறதெல்லாம் நம்பர்ஸை பார்த்து ஒரு மெச்சூர்டா வரக்கூடிய ரியாக்ஷன் கிடையாது. அதனால இது நம்ம கையில இல்ல. எப்படி இருக்குங்கிறது அடுத்த சில வாரங்கள், சில மாதங்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்கப்படும். ஏன்னா முக்கியமான டேட்டா நமக்கு இந்த எஸ்ஐபி குறைந்து கொண்டு வருகிறது, எஸ்ஐபி ஸ்டாப்பேஜ் அதிகரிக்கிறது. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல தகவல் அல்ல. ஸோ அது மாதிரி இப்ப எஸ்ஐபி நிறுத்துறது கூட தப்பு இல்ல. அடுத்த எஸ்ஐபி நிறுத்துறதோட பணத்தை வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா then that will be the sign of further weakness to the market, not because market is fundamentally strong or weak or something, but because the demand for the stocks are coming down. பங்குகளுக்கான தேவை குறைந்து விற்பனை அதிகரிப்பது, அவைலபிலிட்டி அதிகரிப்பதன் காரணமாக மட்டுமே குறையுதுங்கிற ஒரு சூழல் வந்தால் நிச்சயம் நீண்ட கால முதலீட்டாளராக நான் இருக்கும் பொழுது அது ஒரு முதலீடு செய்வதற்கான வாய்ப்பா நான் தனிப்பட்ட முறையில பாக்குறேன். பட் அது மாதிரி வந்ததுன்னா பங்குச்சந்தை ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும், இதை விட அதிகமான வீழ்ச்சியை சந்திக்கும். அது ரூல் அவுட் பண்ண முடியாது. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். ஆனா இன்னைக்கு இறங்கி இருக்கு. இதுல கூட ஸ்ரீராம் பினான்ஸ் லிமிடெட் ஒரு 5.18% அதிகமா இருக்கு. காரணம் என்ன சார்? அது மட்டுமல்ல, மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், பந்தன் பேங்க், ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஃபியூஷன் ஃபைனான்ஸ் இது எல்லாமே கிட்டத்தட்ட 7-8% ஏற்றத்துல இருந்திருக்கு. வேறு சில என்பிஎஃப்சிஸும் பாத்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ், சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட், எல்என்டி ஃபைனான்ஸ் இது எல்லாமே கூட கணிசமான ஏற்றத்தை சந்தித்திருக்கிறது. தனியார் துறை வங்கிகள் ஏற்றத்தை சந்தித்திருக்கிறது. மிக முக்கியமான காரணம் மத்திய ரிசர்வ் வங்கி சில விதிகளை என்பிஎஃப்சிஸ், அந்த ஸ்மால் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு இவங்களுக்குள்ள எக்ஸ்போஷர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரிஸ்க் வெயிட்டேஜ்ல கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிருக்கு. முன்பு எப்படி கொஞ்சம் இலவாக நடுவில் அதை கடுமையாக்கினாங்க, அதை கொஞ்சம் தளர்த்தி இருப்பதன் காரணமாக இவங்களுக்கு ஃபண்ட் அவைலபிலிட்டி கொஞ்சம் கூடும். அதனால இவங்களுடைய வட்டி விகிதம் குறையலாம் அல்லது இவங்களுடைய வணிகம் அதிகரிக்கலாம். இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளின் காரணமாக கிட்டத்தட்ட பெரும்பாலான ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், தனியார் நிதி நிறுவனங்கள், வங்கிகள் இது எல்லாமே இன்னைக்கு ஒரு விலை ஏற்றத்தில் இருந்தது. நீங்க பார்த்திருப்பீங்க. எஸ் சார், ஆமாங்க சார், பார்த்தேன் சார். ஆமா, அந்த குறியீடு கூட இன்னைக்கு ஏற்றத்துல தான் முடிவடைகிறது. கரெக்ட் சார், அது மட்டும் கொஞ்சம் ஏற்றத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு அல்ட்ராடெக் சிமெண்ட் லிமிடெட் இன்னைக்கு ஒரு 4% குறைஞ்சிருக்கு. அது ஏன் சார்? ஆமா, இவ்வளவு இதெல்லாம் இருக்கும் பொழுது மற்ற சந்தை இறக்கத்துல இருந்தது. பட் அல்ட்ராடெக் இறங்கினதுக்கு ஒரு குறிப்பிட்ட காரணமாக நான் தனிப்பட்ட முறையில பார்க்கிறது, ஒரு அன்ரிலேட்டட் டைவர்சிபிகேஷன்ல அவங்க போற மாதிரியான சில செய்திகள் வெளியானது. குறிப்பாக அவங்க ஒரு வயர் அண்ட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ் பிசினஸ் சொல்றது, அதுல என்டர் பண்ண போறதாகவும் அதுக்கு கிட்டத்தட்ட 1700-1800 கோடி முதலீடு செய்ய போறதாகவும் அவங்க சொல்லி இருந்ததுங்கிறது சந்தையை பொறுத்தவரை ஒரு அன்ரிலேட்டட் டைவர்சிபிகேஷன். அவங்களுடைய கோர் ஏரியா ஆஃப் பிசினஸ்ல அந்த சிமெண்டினுடைய டிமாண்ட் அதிகரித்து அந்த கெப்பாசிட்டியை அதிகரிப்பதற்கு முதலீடு செய்தால் அது சந்தை வரவேற்கும். அல்லது ரெடிமிக்ஸ் கான்கிரீட்னு சொல்லி ரிலேட்டட் டைவர்சிபிகேஷன் போனா அதை கூட சந்தை வரவேற்கும் பொதுவாக. ஆனால் சந்தை இறக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல கேபிட்டல் அலோகேஷன் ரொம்ப கவனமா இருக்கணும். இதை ஒருவேளை சந்தை ராங் கேபிட்டல் அலோகேஷனா அன்ரிலேட்டட் ஏரியால பாக்குன்னா அவங்க பியூர் பிளே சிமெண்ட் கம்பெனி, அவங்க சிமெண்ட் பண்ற கம்பெனி, அதுல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பங்கினுடைய விலை அதிகம் ஏற்றம்ங்கிறதெல்லாம் தனிப்பட்டவருடைய கருத்து, அதை நம்ம முதலீட்டாளர்களோட கேட்டுக்கணும். பட் அந்த நிறுவனத்துடைய செயல்பாடுகள் நல்லா இருக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. அப்படி சம்பாதித்த பணத்தை அந்த தொழிலுக்கு முற்றிலும் சம்மந்தம் இல்லாத ஒரு துறையில முதலீடு செய்யறாங்க. அப்படிங்கும் பொழுது அது சந்தையில் நெகட்டிவா பார்க்கப்படுதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு வேலை காரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, சந்தை பாக்குது. ஆனா கூட நிறைய பேர் ஒப்பிட முடியாது. இதோட ரிலையன்ஸ் எல்லா பிசினஸ் பண்றாங்க, டாடா எல்லா பிசினஸ் பண்றாங்க, அவங்களும் படிப்படியா வளரலாம்னு கூட நினைக்கணும் வேற பிசினஸ்ல. இல்ல நிச்சயமா நல்ல கேள்வி நீங்க சொல்றது. ஏன்னா பல நிறுவனங்கள் இந்த மாதிரியான ஒரு டைவர்சிஃபைட் பிசினஸ் பண்றாங்க. பட் ஆரம்பத்துல இருந்து அதை பத்தி நமக்கு தெரியும். உதாரணமாக ஐடிசி ஒரு பக்கம் சிகரெட்,
இன்னொரு பக்கம் அதுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத எஃப்எம்சிஜி, அதுல இருந்து பாத்தீங்கன்னா உணவுப் பொருட்கள், ஆட்டால இருந்து கோதுமைல இருந்து எல்லாம் அவங்க வியாபாரம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க பேப்பர் அண்ட் போர்டு. ஸோ இப்படி அன்ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்ல அவங்க பண்றதுங்கிறது இல்லாமல் எல்லாம் இல்லை. ஆனால் அது ஆரம்ப காலத்துல இருந்து தெரியும். அது ஒரு ஒண்ணுக்கு ஒண்ணு மறைமுகமாக சம்பந்தப்பட்டது. உதாரணமா எஃப்எம்சிஜியும் பேக்கேஜிங் போர்டும் சம்பந்தப்பட்டது. ஓகே, பேப்பர் மேனுஃபேக்சர் பண்றாங்க, சிகரெட்டுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அதனுடைய சதவீதம் குறைவாக இருக்கலாம், பட் ஏதோ ஒரு இன்டைரக்டா ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஸோ அதனால அந்த டைவர்சிபிகேஷன் அவ்வளவு நெகட்டிவா யாரும் பார்க்கல. ஆனால் இன்னொரு விதத்துல பார்த்தா அது நெகட்டிவா பார்க்கப்பட்டதுனாலதான் ஐடிசிக்கு அதனுடைய முழுமையான மதிப்பு சந்தையில கிடைக்கல. தனித்தனியாக நிறுவனங்களை பிரிக்கும் பட்சத்தில் அதனுடைய மதிப்புங்கிறது மெல்ல மெல்ல உயர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ ஒருவேளை பிற்கால ஹோட்டலை பிரிச்சிருக்காங்க, அது மாதிரி மற்ற நிறுவனங்களையும் பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது நம்ம பார்க்கலாம். பட் இந்த அன்ரிலேட்டட் டைவர்சிபிகேஷன்ங்கிறது பொதுவாக ராங் கேபிட்டல் அலோகேஷன். அந்த முதலீட்டாளருடைய பணத்தை ஒரு தேவையில்லாம சம்பந்தம் இல்லாத ஒரு தனக்கு அதிக அனுபவம் இல்லாத ஒரு துறையில் முதலீடு செய்கிறார்களோ அப்ப ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னு பாக்குறதுங்கிறது சகஜம். மார்க்கெட் இப்படி இருக்கு. கமாடிட்டி மார்க்கெட் எப்படி சார் இருக்கு? குறிப்பா கோல்டு, சில்வர். கமாடிட்டி மார்க்கெட்ல நேற்றையிலிருந்து நான் ஒரு சேஞ்ச் ட்ரெண்ட் பாக்குறேன். குறிப்பாக கோல்டு அண்ட் சில்வர் தடுமாறுகிறது. அந்த $32 தாண்டறதுக்கு சில்வர் தொடர்ந்து தடுமாறிக்கிட்டு இருக்கு. 2-3 முறை இது ட்ரிபிள் டாப்னு சொல்லுவோம். அது எப்படி ட்ரிபிள் பாட்டம் ஒரு சப்போர்ட் லெவலோ, ட்ரிபிள் டாப்ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதை தாண்டி போக முடியல. அதை தாண்டும் போதெல்லாம் சேல்ஸ் நடக்குது, செல்லிங் நடக்குது. அதே மாதிரி தங்கத்தை பொறுத்தவரை அந்த 2800 இருந்து 2950 வெறும் ஏறினுச்சு. அந்த ஒரு 3-4% வேகமா ஏறினதை நம்ம பார்த்தோம், 5% வரை. பட் அதற்கு பிறகு தடுமாற்றத்தோடு இருந்தது. இப்பொழுது டெசிசிவா கரெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸ்ட்ராங் கரெக்ஷன் நான் பாக்குறேன். 87,000 வரைக்கும் போன தங்கம் 85,000 தொடுகிறது. 97,000 வரைக்கும் போன வெள்ளி 95,000 தொடுகிறது. சர்வதேச சந்தையில கூட 2,950 இருந்து 2,872 ஆயிடுச்சு. வெள்ளியினுடைய விலை $32 இருந்து $31 கீழே வந்துருச்சு. சோ ஓரளவுக்கு அந்த புல்லிஷ் ட்ரெண்ட்ல ஒரு ஸ்ட்ராங் கரெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. பேரிஷ் ட்ரெண்ட் சொல்ல மாட்டேன். குரூட் நிச்சயமா பேரிஷ் ட்ரெண்ட் நோக்கி போகிறது. எப்படி $72-74 இருந்து 78 வரைக்கும் போனதோ ஒரு புல்லிஷா, அந்த 71-72ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இப்ப 69க்கு கீழே வர ஆரம்பிச்சிருச்சு கச்சா எண்ணெயுடைய விலை. இது அமெரிக்கா பெரிய அளவுல கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்து சந்தையில் டம்ப் பண்ணுங்கிறதும், இந்த ரஷ்யா உக்ரைன் போர் கொஞ்சம் முடிவடைவதற்கான வாய்ப்புகள் தெரிகிறதாகவும், அதுல அமெரிக்காவினுடைய தலையீடு இருக்குங்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் காரணமாக கச்சா எண்ணெயுடைய விலை மட்டுப்பட்டிருக்கதை நம்ம பார்க்க முடிகிறது. ரூபா சார் எப்படி இருக்கு? டாலர் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்கு. பட் அட் த சேம் டைம் ரூபாய் அந்த அளவுக்கு வீக்கன் ஆகல. ரூபாய் அதே பிளாட்டா $87.36 நேற்று எந்த அளவுக்கு இருந்ததோ அதே அளவுல தான் இன்னைக்கும் இருக்கிறத பார்க்க முடிகிறது. டாலர் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 107க்கு கீழே இருந்தது. இப்ப 107 தொட்டு இருக்கிறது. 107 ஜஸ்ட் கிராஸ் பண்ணிருக்கு. பட் கிரிப்டோல பாருங்க பெரிய ஃபால் தொடர்ந்து கடந்த ஒரு வாரத்துக்குள்ள நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதத்துக்குள்ள தொட்ட உச்சம் பாத்தீங்கன்னா ஜனவரி மாதத்துல 1,10,000 வரைக்கும் கூட போனுச்சு. இப்ப 85,000க்கு கீழே வந்திருக்கு. கிட்டத்தட்ட 25% வீழ்ச்சியை கிரிப்டோ சந்தித்திருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். அப்கோர்ஸ் ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னால 69,000-70,000 இருந்ததுல இருந்து பார்த்தா இன்னும் கூட அது ஒரு 15% ப்ராஃபிட்ல தான் இருக்கு. பட் இதனுடைய வாலட்டிலிட்டியை புரிஞ்சுக்கணும். நம்ம முன்னாள் கூட பேசணும், துபாயில ஒரு எக்ஸ்சேஞ்ச் மிகப்பெரிய அளவுல அங்க எத்தீரியம் அதை திருடு போயிடுச்சு, களவு போயிடுச்சு. அதனால எத்தீரியம் அன்னைக்கு விழுந்தது, இன்னைக்கு கூட 1% விழுந்திருக்கு கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும். சோ அது ஒரு அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்டா இந்தியால இருக்கு. சர்வீஸ் அளவுல ரெகுலேட்டட்னு சொன்னா கூட அதை ரெகுலேட் பண்றதே ஒரு கஷ்டமான வேலையா இருக்குது. சோ கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிறத நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். நிச்சயம் சார். சரி, இப்ப 4-5 மாசமா தொடர்ந்து இறங்கிட்டு இருக்குன்னு நீங்க சொன்னீங்கல்ல சார் ஆரம்பத்துல. ட்ரம்ப் ஜெயிச்சப்பதுல இருந்து இறங்கிட்டு இருக்கு இந்தியா மார்க்கெட், அப்படி சொல்லலாமா? நிச்சயமா சொல்லலாம். நான் சொல்றேன்ல, பங்குச்சந்தை வேல்யூவேஷன் அதிகமான பிறகு அது அப்படி ஏறிக்கிட்டே தான் இருக்கும். காரணமே தேவைப்படாது. இறங்கும் பொழுது அது எல்லா காரணங்களையும் தானே தேடிக்கும். அப்ப வலுவான காரணம் கிடைக்கும் பொழுது அதிவேகமாக இறங்க துவங்கும். அப்படித்தான் சந்தை இறங்குவதற்கு காத்திருந்தது. 4 வருஷம் தொடர்ந்து ஏற்றத்துல இருந்தது. வேல்யூவேஷன் ஹையா இருக்கும் பொழுது இப்ப இந்த டாரிஃப் வார் வந்த உடனே அது ஒரு ட்ரிகர் பாயிண்டா அமைஞ்சிருச்சு. அந்த ட்ரிகர் பாயிண்ட்ல இருந்து வரிசையா ஒரு பக்கம் தங்கத்தினுடைய விலை ஏறின உடனே முதலீட்டாளர்கள் பங்குச்சந்தையில் லாபத்தை பதிவு செய்து தங்கம் வாங்குவதற்கு அதை நோக்கி செல்ல ஆரம்பிப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சதுனாலதான் இது நடந்திருக்கு. நிச்சயமா, ஏன்னா இப்ப இந்த டாரிஃப் பாருங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு இன்னைக்கு. கனடா அண்ட் மெக்சிகோ மேல 25% முதல்ல சொன்னாரு டாரிஃப். அப்புறம் அதை வித்ட்ரா பண்ணாரு, பாஸ் பண்ணாரு, சொன்னாரு. இப்ப திரும்ப சொல்லிட்டாரு மார்ச் 4ஆம் தேதியிலிருந்து கட்டாயமாக அது எஃபெக்டிவா மெக்சிகோ கனடா மேல வரும்னு சொன்னதோடு இல்லாமல் சைனா மேல அடிஷனலா 10% அவங்களுடைய குட்ஸ் மேல போடுறேன்னு சொல்லியிருக்காரு. சோ இப்ப இது அந்த பாஸ் முடிஞ்சு திரும்ப ரீஸ்டார்ட் பண்ண போறாருங்கிறது ஒரு அவருடைய சொன்னதை நான் செயல்படுத்தி காட்டுவேன் அப்படின்னு காட்டுறதுக்காக பண்ற மாதிரி இருக்கு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு மிக்சட் ரியாக்ஷன் டிரா பண்றது யூஎஸ் ஜாப்லெஸ் கிளைம்ஸ்.
வாரம் வியாழனன்று அங்கு வெளியிடக்கூடியது இந்த கச்சாயினுடைய கையிருப்பு குறித்த புள்ளிவரும் எனர்ஜி இன்ஃபர்மேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் வெளியிடுவாங்க. அதே மாதிரி இந்த ஜாப்லெஸ் கிளைம்ஸ் வெளியிடுவாங்க வியாழனன்று. அது பாத்தீங்கன்னா 2,20,20,000 இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதை ஒட்டி இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது. கிட்டத்தட்ட 20,000க்கு மேல அதிகமாக 2,42,000 பேர் தங்களை வேலை இல்லாதவர்களாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கத்தினுடைய சலுகையை பெறுவதற்கு. இது ஒரு விதத்துல நம்ம நெகட்டிவா தானே பொதுவாக பாக்குறோம். பொருளாதாரம் வலுவான நிலையில் இல்லை என்பதை காட்டுவதாக பாக்குறோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தக்க ஒரு பொருளாதார விளக்கமும் இதுக்கு கொடுக்கப்படுகிறது. என்னன்னா, வேலையற்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது ஒரு விதத்துல நல்லது. அது குறையும் பொழுது நிறைய பேர் வேலை கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா அவங்களுடைய வருமானம் அதிகரிச்சிருக்கு. அப்ப அவங்க அதிக பொருட்களை வாங்குவாங்க, கன்சம்ஷன் அதிகரிக்கும். அப்ப விலைவாசி அதிகரிக்கும். அப்ப வட்டி விகிதம் அதிகரிக்கும். அதை கட்டுப்படுத்துவதற்கு பெடரல் இப்படிங்கிறதுனால இப்ப இந்த ஜாப்லெஸ் கிளைம் அதிகரிக்கும் பொழுது அவருடைய வாங்கும் திறன் குறைகிறது, கன்சம்ஷன் குறையும். அப்ப இன்ஃபிளேஷன் குறையும், வட்டி விகிதம் குறையும். இப்படிங்கிற ஒரு தியரி முன்வைக்கப்படுகிறது. பயங்கரமா இருக்கே சார். வேலை நிறைய வேலை போயிருச்சு அப்படின்னா இன்ஃபிளேஷன் கட்டுப்படுத்தப்படுங்கிறது இப்படியும் பேசுவாங்க அப்படியும் பேசுவாங்க. இதுல எது உண்மைங்கிறது காலம் தான் நமக்கு பதில் சொல்லும். ரெண்டுமே லாஜிக் படி பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல கரெக்ட் மாதிரி நமக்கு தெரியும். பட் காலம் தான் இதை இதுல எது கரெக்ட்ங்கிறத நமக்கு சொல்லும். பட் இந்த 20,22,000 பேருடைய வேலை வாய்ப்பு உயர்வதோ குறைவதோ ஒரு அமெரிக்கா பெரிய நாட்டினுடைய பொருளாதாரத்துல மாற்றத்தை ஏற்படுத்தும்ல நான் நம்பல. இந்த டேட்டா எல்லாம் அன்றன்றைக்கு சந்தையை நகர்த்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல்ஸா தான் நான் பாக்குறேன். பட் அதை தாண்டி நான் அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அது முக்கியமான ஒரு டேட்டா. பட் அதுக்கு ரொம்ப ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதனாலேயே சந்தை பெரிய அளவு அதிகரிச்சிடும் அல்லது விழுந்துரும்னோ நம்ம நம்புறது சரியா இருக்காது. சார் இந்த சூழல்ல ஐபிஓ ஏதாவது வருதுங்களா சார்? இல்ல ஐபிஓ லிஸ்ட் ஆயிருக்கா? ரொம்ப எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு, கணிசமாக குறைஞ்சிருச்சு. ஏற்கனவே இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி அப்ரூவல் வாங்கினவங்க தான் வேற வழி இல்லாமல் நம்ம துவக்கிட்டோம்னு வர்றாங்க. அந்த விதத்துல பாத்தீங்கன்னா 2 SME IPO, ஒன்னு நியூக்ளியஸ் ஆஃபீஸ் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு. உங்களுக்கு மொத்த தேவையே 25 கோடிக்குள்ளதான். அது 24ஆம் தேதி துவங்கியது, இன்னைக்கு முடிவடைகிறது. இன்று மதியம் மாலை வரை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான அளவு மொத்த விண்ணப்ப படிவம் சேரல. 0.82% தான் இறுதியான. எனக்கு அந்த தகவல் கிடைக்கல. ரீட்டைல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் ஃபுல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க அவங்க போர்ஷன், அவங்களுக்கு எல்லாம் அலாட்மெண்ட் இருக்கும். பட் நான் இன்ஸ்டிடியூஷனல்லையும் QIBலையும் கிடைக்கல அவங்களுக்கு. ஸோ இது டிவால்வ் ஆகுமா என்னங்கிற தகவல் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா அண்டர் ரைட்டிங்லாம் இருக்கும். அதனால இது என்னுடைய இறுதி தகவல் நாளைக்கு தான் நமக்கு தெரிய வரும். ரெண்டாவது ஸ்ரீநாத் பேப்பர் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற நிறுவனம், இதுவும் SME IPO. அவங்களுக்கு தேவையான தொகையும் 24 கோடிக்குள்ளதான். ஸோ இந்த IPO கூட இப்ப பாத்தீங்கன்னா 25 துவங்கி நாளை முடிவடைகிறது. இதுவுமே பெரிய அளவுல எதிர்பார்த்த அளவு அவங்களுக்கு விண்ணப்ப படிவங்கள் வரல. இத்தனைக்கும் மிகச்சிறிய 23 கோடி தான், 23.36 கோடி தான். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய 100 விண்ணப்பம்னா 45 தான் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. 100 ரூபாய் தேவைன்னா அதற்கான விண்ணப்பம். நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் ரொம்ப குறைவு. QIBல ஒண்ணுமே இல்லை. ஸோ 100க்கு 22 தான், 22% தான் அவங்களுக்கு விண்ணப்ப படிவமே வந்திருக்கு. விண்ணப்பங்களே வந்திருக்கு இது வரைக்கும். ஸோ நாளை முடிவடைகிறது. நிச்சயமா இது எப்படி முடிவடையுங்கிறது சொல்ல தெரியல. சோ இது நம்ம பார்க்கணும். நியூக்ளியஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வழியா ஃபைனலா அது செயில் த்ரூங்கிறது தான் இப்ப கடைசியா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். அதுக்குள்ள சப்ஸ்கிரிப்ஷன் முழுவதும் பெறப்பட்டு அது செயில் த்ரூ. சார் இந்த பாண்ட் எல்லாம் ஒரே இடத்துல பாக்குறதுக்கு செபிதோ முன்னெடுப்பு எடுத்திருக்காங்களாமே, அது என்னங்க சார்? ஆமா, அதாவது இப்ப இந்த பாண்ட் தனியார் நிறுவனங்கள் கார்பரேட் இஷ்யூ பண்ணக்கூடிய பாண்ட்ஸ் எல்லாம் ஏன்னா அதை பத்தி கேட்கும்போது சிலது மும்பை பங்குச்சந்தையில பட்டியலிடப்பட்டிருக்கும், சிலது தேசிய பங்குச்சந்தையில பட்டியலிடப்பட்டிருக்கும், சிலது பங்குச்சந்தையில பட்டியலிடப்படாமலே கூட வெளியே மார்க்கெட்ல இருக்குது. இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குன்னு பார்த்திருக்கோம். ஸோ இதை பத்தி ஆனா தகவல் நமக்கு முழுமையாக கிடைக்கிறது இல்லை. இது எந்த நிறுவனம் வெளியிட்டது, அவங்களுடைய ரேட்டிங் என்ன, அந்த பாண்டினுடைய தரவரிசை குறியீடு என்ன, இது எப்போது வெளியிடப்பட்டது, இதனுடைய முதிர்வு தேதி என்ன, இதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய வட்டி என்ன, அந்த வட்டியை எவ்வளவு காலத்திற்கு ஒரு முறை பீரியாடிக்கலா கொடுக்குறாங்க, காலாண்டுக்கு ஒரு முறையா, அரையாண்டுக்கு ஒரு முறையா, இப்படி எல்லாம் முழுமையான தகவலை பெறுவது கடினமாக இருக்கிறது. இப்ப அதனால செபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாண்ட் சென்ட்ரல் அப்படின்னு ஒரு சென்ட்ரலைஸ்டு டேட்டா பேஸ், ஒரு போர்ட்டல் கார்பரேட் பாண்ட்ஸுக்கு லான்ச் பண்றதுக்கு முடிவெடுத்திருக்காங்க. இது பண்ண போறது யார் மூலமாகன்னா, ஆன்லைன் பாண்ட் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடர்ஸ் அசோசியேஷன், OBPP அசோசியேஷன் ஒன்னு இருக்கு. இது ஆன்லைன் பாண்ட் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடர்ஸ் அசோசியேஷன். இவங்க NSE BSE டெபாசிட்டரிஸ் இவங்க மாதிரி இந்த MISோட கொலாபரேட் பண்ணி இந்த பாண்டுக்கான ஒரு போர்ட்டல போட போறாங்க. இது நிச்சயமா
பெரிய முதலீட்டாளர்களுக்கு மட்டுமே கிடைத்து வந்த தகவல் அப்படிங்கிறது இன்னைக்கு சிறு முதலீட்டாளர்களுக்கும் கிடைக்கிறதுக்கான இப்ப ஏற்கனவே ஆர்பிஐ டைரக்ட்னு வந்து அரசு சார்ந்த அந்த பத்திரங்கள் கடன் பத்திரங்களுக்கு ஆர்பிஐ டைரக்ட்னு ஒரு வெப்சைட் இருக்கு, மொபைல் ஆப்பும் இருக்கு. ஆனால் இது வந்து கார்பரேட் பாண்ட்ஸுக்குன்னு இப்படி பண்றது இது நல்ல விஷயமாக நான் பாக்குறேன். இந்த மாதிரி பங்குச்சந்தை தொடர்ந்து வீழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய டயத்துல ஒரு பகுதியை எடுத்து நான் கடன் பத்திரங்களை முதலீடு செய்யணும் பாதுகாப்பாக ஒரு AAA ரேட்டட்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது சம்பந்தமான முழு தகவலையும் இது கொடுக்குமானால் நிச்சயமா அது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். விரைவிலேயே அதை வந்து அவங்க நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஃபைன் சார், சிறப்புங்க சார். நீங்க நிறைய தகவல் வந்து டீட்டெயிலா வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. கொஞ்சம் டிலேவா வந்து நம்ம போடுறோம். எஸ் சார், நாளைக்கு கரெக்டான டைம் வந்துடலாம் சார். வாசகர்கள் பொறுத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். தவிர்க்க முடியாத ஒரு சூழல் இந்த மாதிரி சில சமயங்கள்ல நடக்கிறது உண்டு. பட் ஆனால் நம்ம எவ்வளவு முடியுமோ முடிந்த வரைக்கும் அதை தவறாம அந்த தகவல்களை கொடுக்க நினைக்கிறோம். நிச்சயம் சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.